நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இப்ப புதுசா நமக்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறாங்க. ஏஐ எதிரின்னு சொல்லி பெயர் சூட்டி இருக்கிறாங்க. ஒரு சில கமாண்ட் எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். ஏஐக்கு நான் எதிரானவன் அப்படின்ற மாதிரி அந்த கமாண்ட் அப்படின்றது இருக்குது. நான் வந்துட்டு அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நானு நீங்க கிரியேட்டரா இருந்தீங்கன்னா நான் அதை அடிச்சு சொல்லுவேன். இல்ல இதுக்கு நான் வீடியோ போடுறேன், நாளைக்கு அந்த வீடியோ வரும், நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன் நான் வந்துட்டு யூடியூப்ல இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க நாளைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்மலா நீங்க ஏஐ வச்சு டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை இங்க பேசவே வேணாம், நம்ம அங்க பேசிக்கலாம். ஓகே, அதாவது கொஞ்ச நாள வீடியோ போடல, ஒரு 2 நாள் அப்படின்றது என்ன காரணம்னா, என்னுடைய லோன் ஆப்ல வந்துட்டு லோன் சேனல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல என்னால ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. என்ன ஆச்சுன்னா ரெவன்யூ திடீர்னு ட்ராப் ஆக ஆரம்பிச்சது. என்னடா ஏதுரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ஆர்பிஎம் அப்படின்றது அதுல குறைஞ்சிருந்தது. என்ன ஆர்பிஎம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணும் பொழுதுதான் எனக்கு வந்துட்டு என்னுடைய வீடியோவை நான் வேற ஒரு இதுல ஓப்பன் பண்ணேன். அப்படி தொடர்ந்து பண்ணக்கூடாது, பட் டெஸ்டிங்காக வந்துட்டு ஆல்ரெடி பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்கிறாரு. அவர் ஃபினான்ஷியல் தொடர்பாக நிறைய பார்ப்பாரு. அவர் மொபைலை வாங்கி நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரே பொலிட்டிக்கல் ஆடாக வந்துட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் ஆடு தான் அங்கே இருக்கு. ரொம்ப வருஷமா ஓட்டு போடல. ஸோ ஓட்டு போடலன்னு இல்லை, ஸோ எனக்கு எழுதி கொடுத்து எதுவுமே வரல, ஓட்டர் ஐடியே வரல. ஆனால் இந்த தடவை நான் ஓட்டு போட போறேன். ஏன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிடுங்க. நானும் வந்துட்டு என்னுடைய ஜனநாயக கடமையை இங்கேருந்து வந்துட்டு ஊருக்கு போய் இங்கேருந்து சேலம் போகிறேன். பட்ஜெட் ரொம்ப டைட்டு, நிறைய லோன் எடுத்துட்டு இருக்கேன் வேற. இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஸோ வருமானமே இதில் ட்ராப் ஆயிடுச்சு. இல்லை இதனால தான் ஒரே ஆடாக வந்துட்டு இருந்ததுன்னா எனக்கு இங்கே பணம் வரப்போகுது. அப்போ ஆர்பிஎம்னா என்ன? ஆர்பிஎம் தான் உங்களுக்கு வர வருமானத்தை வந்துட்டு முடிவு போனது. ரெவென்யூ பார் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ பார் மில்னு சொல்லுவாங்க, சிலர் மைலுன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்துட்டு மைலேஜ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்படி வேணா அவங்களுடைய சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு முழுக்க ரெவென்யூ பார் மில் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இதுல சிபிஎம் அப்படின்றதும் இருக்கு. சிபிஎம் அப்படின்றதுக்கும் ஆர்பிஎம் அப்படின்றதுக்கும் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் நான். ஏன்னா அது இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ சிபிஎம் நீங்க விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. ஆர்பிஎம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஎம் அப்படின்றது ஒரு நீங்க உங்களுக்கு ஒரு ஆடு வருதுன்னா இந்த ஆடுல இருந்து உங்களுடைய வந்துட்டு உங்களுடைய சேனலுக்குள்ள வருது பார்த்தீங்கன்னா அந்த பணம் அப்படின்றது. ஸோ அந்த பணம் அப்படின்றது தான் நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. ஸோ இதுதான் ஆர்பிஎம் அப்படின்றது, ரெவன்யூ பார் மில் அப்படின்றது. இந்த ரெவன்யூ பார் மில் அப்படின்ற ஆர்பிஎம் அப்படின்றது என்னன்னா, ஸோ நமக்கு வரக்கூடிய யூடியூப்ல ஒரு 1000 பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் ஒரு கட்டமைப்பு அப்படின்றது வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கட்டமைப்புல ஒரு 1000 பேர் வந்துட்டு அந்த வீடியோ பாக்குறாங்க. அந்த 1000 பேர் பார்க்கும்பொழுது அப்ப 1000 பேர் பார்த்தா ஒரு ஆடுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. யூடியூப்லாம் பயங்கரமா சம்பாதிக்கும். ஒரு ஆடு பார்த்தாலாம் அதுல வந்துட்டு 10 பைசா இல்ல ₹1 ₹2 இந்த மாதிரி தான் ஆட் ஆகும். 1000 பேர் பார்த்தாதான். ஸோ இது மொத்த கால்குலேஷன் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி கொடுத்து அதை தான் ஆர்பிஎம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆர்பிஎம் எப்பயுமே 1000, அதாவது 1K வியூஸ்க்கு தான் ஆர்பிஎம் அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப 1000 வியூஸ் போகுது அப்படின்னா நீங்க ஃபினான்ஷியல் தொடர்பா ஒரு வீடியோ போடும் பொழுது அங்க என்ன நடக்கும்னா, நீங்க நார்மல் கண்டென்ட்டை விட நீங்க அதாவது பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை விட நீங்க ஃபினான்ஷியல் கண்டென்ட் போட்டீங்கன்னா அதுல ரெவன்யூ அதிகம். ஸோ இப்போ அதனாலதான் எனக்கு ஃபினான்ஷியல் சேனல்ல பொலிட்டிக்கல் கண்டென்ட்டுக்கான வந்துட்டு ஆட்ஸ் வரும் பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸா அந்த இடத்துல எனக்கு வருமானம் அப்படின்றது டிராப் ஆகுது. ஏன்பா வாழ்க்கையில நிறைய அடிகள் நிறைய விதத்துல வந்து இந்த பொலிட்டிக்கல் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தாக்கங்களை உண்டு பண்ணிடுது. இப்ப என்னுடைய வருமானத்திலேயே தாக்கங்களை உண்டு பண்ணுது பாருங்க. ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு படிப்பு வேலை இதெல்லாம் நிறைய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. இதுல வேற வருமானத்திலேயே வந்து கை வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆட் அப்படின்றது வர்றதுனால என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஆடு வரல. ஏன்னா யூடியூப் என்ன செய்யும்னா ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதுக்கான ஆடு தான் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ரேண்டமா அவங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் அப்படின்றது கொடுக்கும். இவங்க பணம் நிறைய கொடுத்து போட்டு தாக்கு தொடர்ந்தாலே வந்து எல்லாத்துலயும் இந்த ரெண்டு இதோட ஆடு தான் வரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆடா போட்டு தள்ளுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வருமானம் குறையுது. அதனாலதான் இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன். ஸோ எப்படியும் நாளைக்கு இன்னைக்கு 20 21 நினைக்கிறேன். ஆமா 21 தான். ஸோ இன்னைக்கு நாளைக்கு அவ்வளோ முடிஞ்சிடும். அவ்வளோதான், நாளை கழிச்சுலாம் அது வராது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது முடிஞ்சிடும். இப்போ வருமானம் அப்படின்னு டிராப் ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு யூடியூப்காரங்களுக்கும் ஸோ யூடியூப் அப்படின்ற ஆர்பிஎம் நிர்ணயிச்சிருக்குது. இந்த ஆர்பிஎம் படி தான் நமக்கு வருமானம் அப்படின்றது வருது.
இந்த ஆர்பிஎம் எந்த வகையில் எனக்கு உதவி பண்ணும்? பணம் வருது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு போயிடலாம். ஆனா இந்த ஆர்பிஎம் எந்த வகையில உதவி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வகையில உதவி பண்ணுது. கண்ணு சந்தூர்ல பூச்சி அடிச்சிருச்சிங்க. ஹெல்மெட்டு பக்கத்துல வந்து நைட்ல வந்து இதுக்கு போயிருந்தேன். காலையில விடிகாலமா பால் வாங்கறதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ பூச்சி ஏதோ அடிச்சு நல்லா போட்டு ரப் பண்ணிட்டேன் நான். கண்ணு நல்லா சவந்துச்சு. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள வந்துருவோம். அதாவது இந்த மாதிரி வந்துட்டு ஸோ உங்களுடைய ஒரு வியூஸ் அப்படின்றதுக்கு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு தகுந்தாற்போல வரும். நீங்க உங்களுடைய சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்க சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அனாலிட்டிக்ஸ்குள்ள போயிடுங்க. அனாலிட்டிக்ஸ்குள்ள போன பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அப்படியே உங்க செல் எடுத்து பண்ணுங்க. நான் இங்க பண்றேன் நானு. ஸோ ரெவென்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெவென்யூ கிளிக் பண்ணீங்கன்னா அநியாயமா இருக்குது. ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட். ரெவென்யூ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு கீழே தள்ளுங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வீடியோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை எஸ்டிமேட் ரெவென்யூ லாஸ்ட் 28 ஹவர்ஸ் அப்படின்ற சாரி உங்களுக்கு லாஸ்ட் 28 ஹவர்ஸ் அப்படிதான் அப்டேட் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மேலே அந்த ரீசெண்டாக என்னென்ன வீடியோ வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத லிஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது அந்த அமௌண்ட்டை போடுவாங்க. அதாவது உங்களுக்கு எஸ்டிமேட் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத போட்டுட்டு தான். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை வியூஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூஸை போட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடில் ஆர்பிஎம் அதாவது வந்துட்டு ரெவன்யூ பர் மைல் அப்படின்றத போட்டு 1K வியூஸ் அப்படின்றத போட்டு இங்கே எனக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு 35 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்மீக சேனலுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்மீக சேனலுக்கு இப்படி தான் கம்மியாக தான் வரும். ஸோ இந்த 35 ருபீஸ் அப்படின்றத நீங்கள் 1 லேக்ல டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூஸ்க்கு டிவைட் பண்ணி அதாவது கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது 1000ல் கணக்கு போடுங்க. அப்போ வந்துட்டு எப்போ நம்ம போனோம்னா 10 வரும்னு நினைக்கிறேன், 10,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கால்குலேட் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ அப்படி கால்குலேட் போடும்போது உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ அப்படின்றது வந்துடும். அப்போது உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதை தான் எஸ்டிமேட் போட்டு இது சொல்லும். ஆனால் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய வந்துட்டு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருமானத்தை விட ஆர்பிஎம் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 10,000 உங்களுக்கு லிமிட் காமிச்சிட்டு இருக்கு, ஆர்பிஎம் ஃபார் எஸ்டிமேட் ரெவன்யூன்னு காமிச்சிட்டு இருக்குன்னா அப்போ 11,000 12,000 அப்படின்றது தான் வரும். அதுக்கு கீழெல்லாம் வராது. ஆனால் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறையுது அப்படின்னா, வீடியோவுடைய டியூரேஷன் குறையுது, வீடியோவோட வந்துட்டு ஆட்ஸ் குறையுது அப்படின்னா அப்போ அது ட்ராப் ஆகும். அப்போ கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு வீடியோ போடும்பொழுது அதிக நமக்கு வருமானம் அப்படின்றது வரும். இந்த வருமானத்தை நம்ம அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் டாபிக்ல இருக்கக்கூடிய வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆர்பிஎம் அதிகமாக வரும். பிகாஸ் ட்ரெண்டிங் டாபிக்ல ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா அப்போ அது ரிலேட்டடான ஆட் அப்படின்றது செகண்டரி தான். பட் நிறைய ஆட் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங் டாபிக்கை பற்றி பேசும்போது மக்கள் எதை தேடிட்டு இருக்காங்க? மக்கள் முழுக்க வந்து ட்ரெண்டிங்காக என்ன நடந்துட்டு இருக்குது, அப்பா பொலிட்டிக்கலா, அப்பா தளபதி விஜய் எங்கப்பா போயிருக்கிறாரு, டிவிகே தலைவர் எங்கப்பா போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதை செக் பண்றாங்க. யூடியூப்ல லைவா பாக்குறாங்க. நான் நேற்று லைவ் பார்த்துட்டு இருக்கிறேன், கேகே நகர் போயிருப்பாரு போல. அங்க வந்து லைவ் பார்த்துருக்கோம், கீழே வந்து கமெண்ட் வருது, இன்னும் இப்ப எந்த ஊர்ல இருக்கிறாரு, எந்த ஏரியாவில் இருக்காரு, நான் பக்கத்து ஏரியாவில் இருக்கேன், நான் ரோட்டுக்கிட்ட வரப்போறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ அதுல கமெண்ட் வந்து பண்றாங்க. அப்போ ட்ரெண்டிங் ஆடு வரும் பொழுது வருமானம் நமக்கு நிறைய வரும். அதனாலதான் சொல்றேன், ஸோ நீங்க ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்றத பேசினா உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். அப்போ நான் ட்ரெண்டிங்கை பத்தி பேசல, கோலம் போடுற சேனல் வச்சிருக்கேன், இதுலலாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ட்ரெண்டிங் டாபிக்கு நான் ரெவன்யூக்காக போடுறேன்னா போடாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கு, நீங்க அதை பண்ண போறீங்கன்னா போடுங்க. கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அது தொடருமே தவிர தெரியாத விஷயத்துல நீங்க வந்துட்டு அதுல ஒரு கால் இதுல ஒரு கால் வச்சீங்கன்னா அது தொடர முடியாது. அதனால ரெவன்யூ பர் மைல் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வரக்கூடிய வருமானம் 1000 பேருக்கு நமக்கு வந்துட்டு தரக்கூடிய வருமானம் அப்படின்றத ரெவன்யூ பர் மைல் அப்படின்றது. ஸோ இதன் மூலியமா தான் நமக்கு வருமானம் அப்படின்றது வந்திருக்கு. அடுத்தது சிபிஎம் பற்றி பேசுறேன். சிபிஎம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க வந்து சிபிஎம் அப்படின்றது ஆடுக்கு கொடுக்கக்கூடிய காசு, ஆர்பிஎம் அப்படின்றது யூடியூப்காரன் நமக்கு கொடுக்கக்கூடிய காசு. ஆர்பிஎம் தான் நமக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுக்கும். அப்போ சிபிஎம் பர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும்? ஆர்பிஎம் பர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் தொடர்பான வீடியோ, டெக் தொடர்பான வீடியோ, ஸோ இன்னும் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோ போடும்போது நல்ல ஆர்பிஎம் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு சிபிஎம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சிபிஎம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது வந்து போறேன். ஸோ ஆர்பிஎம்னா இதுதான். நிறைய பேர் நிறைய விதமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கும். ஸோ என்னுடைய புரிதல் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெளிவாக விளக்கியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இதுதான். அதாவது வந்துட்டு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்துட்டு ஒரு வேலைக்கு போறீங்க, ஆஃபீஸ் வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு மாசம் வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம். அந்த மாசம் 50,000 சம்பளம்னா நீங்க காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போறீங்க? காலையில வந்துட்டு ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போறீங்களா? 8 மணிக்கோ 10 மணிக்கு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு வேலைக்கு போறீங்க.
அப்போ ஈவினிங் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணிக்கு வெளியில வந்துடுறீங்க. அப்போ 10ல இருந்து 5 அப்படின்றது எவ்வளோ? 11, 12, 1, 2, 3, 4, 5. அதாவது வந்து ஒரு 7 ஹவர் அப்படின்றத வச்சுக்கோங்க, 8 ஹவர் வச்சுக்கோங்களேன். 8 ஹவர் ஒர்க் அப்படின்றது பண்றீங்க. அப்போ உங்களுக்கு மாசம் 50,000 சம்பளம்னா அப்போ 8 ஹவருக்கு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் கணக்கு அப்படின்றது உங்களுக்கு 8 ஹவர்ல பண்றாங்க, 30 நாள் அப்படின்றது அவங்க கால்குலேஷன் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ 8 ஹவருக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 டிவைட் பண்ணி பாருங்க. 1000 ரூபானா உங்களுக்கு வந்துட்டு 30,000 ரூபாய், 1500 ரூபானா உங்களுக்கு வந்து 45,000 ரூபாய். அப்போ 1750 ரூபா அப்படின்றது 1750 ரூபா சம்திங் 1650 ரூபாய் என்னமோ. ஸோ 1600 ரூபாயை வந்துட்டு போட்டுக்கோமே. அப்போ 8 ஹவருக்கு 1600 ரூபா. அந்த கான்செப்ட் தான் இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சாதான் நம்ம ஆபீஸ்ல வந்து நமக்கு அதாவது 8 ஹவர் வேலை செஞ்சாதான் கிடைக்கும். ஆனா இதுல வந்துட்டு அசால்ட்டா நீங்க ஒரு வீடியோல நல்ல growth கொடுத்தீங்கன்னா ஒரு 10 வீடியோவிலே நமக்கு ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ 35 ரூபானா பாத்துக்கோங்களேன். அப்ப ஒரு நாளைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு 35 இன்ட்டு வந்துட்டு 10 போட்டாலே 10,000 போட்டாலே எனக்கு 350 ரூபா அப்படின்றது வரும். ஸோ 10,000 வியூஸ் போச்சுனாலே நல்ல அமௌண்ட் அப்படின்றது வரும் எனக்கு. பட் 10,000 வியூஸ் போய் தொலைய மாட்டேங்குது. இந்த இது வந்து பாலிடிக்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால ஸோ 2 நாள் அது க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி சில இம்பாக்டும் ஏற்படும், அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய வந்துட்டு ட்ரேடு மாதிரி தான் நம்ம எல்லாமே. ஸோ ட்ரேட் மாதிரி அதில் என்ன இம்பாக்ட் நடக்குதோ, வெளிநாட்டில் என்ன இம்பாக்ட் நடக்குதோ அதனுடைய இம்பாக்ட் யூடியூப் வந்துட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.